சாதனைகளை எதையும் சொல்ல முடியாம அவதூறுகளையும் தரம் தாழ்ந்த பேச்சுக்களையும் நம்பி பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார். யாரு? எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள். பழனிசாமின்னு சொன்னா அது பொய், பித்தர் அப்படிதான் வரும். பழனிசாமி சொல்லியிருக்கக்கூடிய பொய்களை ஒரு புத்தகமே போடலாம். அந்த அளவுக்கு பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். 5 முறை முதலமைச்சராக இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி பச்சை பொய்ய பேசின பழனிசாமிக்கு நான் நெல்லையிலே அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறேன். தான் சொன்ன ஒரு பொய்யிலிருந்து தப்பிக்க அடுத்தடுத்த பொய்களை கூச்சமே இல்லாம சொல்ல தொடங்கி இருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? பெருந்தலைவர் காமராஜருக்கு நாம் இடம் தர மறுத்தோமா, அதேபோல் அம்மையார் ஜானகி எம்ஜிஆர் அவர்களுக்கு இடம் தர மறுத்தோம்னு உளதை கூட்டி இருக்கிறார். சங்கை கூட்டணியில் சேர்ந்த காரணத்தால அவங்கள போலவே வாட்ஸ்அப் வதந்திகளை வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் மறைவிட்ட போது சொந்த மகனை போல உடனிருந்து இறுதி நிகழ்வுகளை செஞ்சவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். காமராஜருடைய திருவுடல தேனாம்பட்டை காங்கிரஸ் மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கலாம்னு சொன்னப்போ அவர் ஒரு கட்சிக்கு மட்டும் தலைவர் இல்ல, எல்லோருக்குமான தலைவர், முன்னாள் முதலமைச்சர் காரணத்தால ராஜாஜி மண்டபத்தில் தான் வைக்கணும்னு சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவரை கிண்டி காந்தி மண்டபத்தில் தகனம் செய்ய முடிவெடுத்து நள்ளிரவு மழையில நனைஞ்சபடி இடத்தை தேர்வு செஞ்சார். அவர் போன கார் லைட்டை போட்டு இரவு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்தை தலைவர் கலைஞர் தான் தேர்வு செஞ்சார். இன்றைய தினம் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தை திரு கருணாநிதி அவர்களுக்கு நான் இடம் கொடுக்கலையா, அதுல ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறார். ஸ்டாலின் அவர்களே, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அனைத்து தரப்பிலும் பாராட்ட பெற்றவர். காமராஜர் கட்சி பாகுபாடு இல்லாம பாராட்டுறோம். அவருடைய காலத்தில் அவர் எந்த கட்சி சார்ந்தவர் என்பது முக்கியமல்ல, அவர் வாழ்ந்த காலம். அந்த காலகட்டத்தில் அவர் கிராமத்தில் இருந்து நகர வரை மக்களுக்கு செய்த சேவை இன்றைக்கு நிலைத்து இருக்குது. அப்படிப்பட்டவர் மறைந்தார். அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் திரு கருணாநிதியை சந்தித்து காமராஜர் அவர்களுக்கு கடற்கரையில், மெரினா கடற்கரையில் நல்லடக்கம் செய்வதற்கு SR பாலசுப்ரமணியம் அவர்கள் அவரை சந்திச்சு இடம் கேட்டார். அப்ப திரு கருணாநிதி அவர்கள் சொல்றாரு, முதலமைச்சராக பதவியில் இருந்து உயிர் நீத்தா அவர்களுக்கு மெரினா கடற்கரையில் இடம் உண்டு என்று தெரிவித்தார். பிறகு திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள், பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மனைவி, அவர் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்து பிறகு அவர் இறந்தார். அதிமுக சார்பாக அவரை திரு கருணாநிதி முதலமைச்சர் காலத்திலே அவரை நாடி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நல்லடக்கம் செய்த இடத்திற்கு அருகில் திருமதி ஜானகி அம்மாள் அவர்களை அடக்கம் செய்வதற்கு நீங்கள் அனுமதி வேண்டும் என்று கேட்டதற்கு திரு கருணாநிதி அவர்கள் அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டார். அதுல திருமதி ஜானகி அம்மாள் அவர்களுக்கு சொந்தமாக ராமாவரம் தோட்டத்திலே இடம் இருக்கின்றது, அங்கே அவர் நல்லடக்கம் செய்யலாம், அவருக்கு இறுதி மரியாதை காவல்துறை அளிக்கும் என்று குறிப்பிட்டார். அப்படி இருக்கின்ற பொழுது திரு கருணாநிதி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், அவர் மற்ற தலைவர்கள் முதலமைச்சர் இருந்து முன்னாள் முதலமைச்சர் இருந்து இருந்த பொழுது என்ன திரு கருணாநிதி சொன்னாரோ அதுதானே பொருந்தும், அதானே பொருந்தும். இவருக்கு ஒரு நியாயம் மற்றவருக்கு நியாயமா? திரு கருணாநிதி அவர்கள் என்ன கடைபிடித்தாரோ அதைத்தான் நான் செயல்படுத்தினேன்.